இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். AR முருகதாஸ் இயக்கத்துல சூர்யா அசின் நடிப்புல வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான கஜினி திரைப்படத்துல மனசெல்லாம் சீரியல் நடிகை நடிச்சிட்டு இருக்க தகவல் தற்பொழுது ரசிகர்களை வியப்புல ஆழ்த்தி இருக்கு. நடிகர் சூர்யாவோட கெரியர்ல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின இயக்குநர்கள்ல AR முருகதாசும் ஒருத்தர். இவர் சூர்யா கூட முதன்முறையா கூட்டணி அமைச்ச படம் கஜினி. இந்த படத்துல நடிகர் சூர்யா முதல் பாதியில சஞ்சய் ராமசாமியாகவும் இரண்டாவது பாதியில கஜினியாகவும் 2 பரிமாணங்கள்ல நடிச்சிருந்தாரு. அவரோட நடிப்புக்கு பாராட்டுகளும் கிடைச்சிருந்தது. இந்த படம் ஹிந்தியிலையும் ரீமேக் செய்யப்பட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது. கஜினி படத்துல சின்ன குழந்தையா நடிச்ச நடிகை ஒருத்தவங்க தற்பொழுது சின்ன திரையில நாயகியா நடிச்சிட்டு வராங்க. அந்த நடிகை வேற யாரும் கிடையாது, வெண்பா தான். இவங்க கஜினி படத்துல பள்ளி சிறுமியா நடிச்சிருந்தாங்க. கஜினி படத்துல அசினோட ஓபனிங் சீன்ல பள்ளி குழந்தைகளுக்கு உதவி செய்வாங்க. அப்போ அவங்களோட கன்னத்துல ஒரு சிறுமி முத்தமிட்டு தன்னோட அன்பை வெளிப்படுத்துவாங்க. அந்த சிறுமி தான் நடிகை வெண்பா. கஜினி படத்துல சிறுமியா நடிச்ச வெண்பா கடந்த 2017ஆம் ஆண்டு வெளிவந்த காதல் கசக்குதையா படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி இருந்தாங்க. துவாரகேஷ் இயக்குன அந்த படத்துல துருவாவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க வெண்பா. இதையடுத்து வாசுதேவ் பாஸ்கர் இயக்கத்துல வெளிவந்த பள்ளி பருவத்திலேயே திரைப்படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இந்த 2 படங்களுமே சரிவர போகாததுனால சினிமாவுக்கு டாடா காட்டிட்டு சின்ன திரைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. சின்ன திரையில தற்பொழுது மனசெல்லாம் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அந்த சீரியல்ல வெண்பாவோட நடிப்புக்கு பாராட்டுகளும் கிடைச்சிட்டு வருது. இன்னைக்கு சீரியல்ல திறம்பட நடிச்சிருந்தாலும் அவங்களுடைய நடிப்புக்கு பிள்ளையா சுழி போட்டது கஜினி திரைப்படம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் படிப்படியா நடிப்புல மெருகேறிட்டு வராங்க வெண்பா. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.